வெல்கம் டு என் சமையலறையில் நான் இன்னைக்கு நம்ம வீடியோ என்னன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி எங்க சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா நாங்கள் போகிற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இன்னைக்கு ட்ரெடிஷ்னல் ரைஸ் வெரைட்டிஸான பாரம்பரிய அரிசி வகைகளில் ஒரு ரைஸ் வெரைட்டிஸை வச்சு நம்ம ரெசிபி என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நம்ம சிவப்பு கவுனி அரிசி வெள்ளை எள்ளு வச்சு ஒரு லட்டு செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கோகோனட்டை வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி கீயில் வந்து அதை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ரோஸ்ட் பண்ணதும் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நம்ம சிவப்பு கவுனி அரிசியை வந்து தண்ணியில் ஊற வச்சு அதை மிக்சியில் பொடி பண்ணி வச்சுருக்கோம். அதை இப்போ அந்த பேலன்ஸ் இருக்க கீயில் நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கலாம். சிவப்பு கவுனி அரிசி அல்லது வேறு ரெட் ரைஸ் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அது வந்து பச்சை அரிசியாக இருக்கணும். அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சு வடிகட்டிட்டு அதை நம்ம வந்து மிக்சியில் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ அதை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம இப்போ வெள்ளை எள்ளை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். ஒரு கப்பு வந்து ரைஸ் பவுடர் எடுத்தோம். இப்போ ஒரு கப்பு வெள்ளை எள்ளு, இதையும் லைட்டாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ரோஸ்ட் பண்ணிட்டு இதை மிக்சியில் வந்து ரிவர்ஸ் கியரில் சும்மா ஒரு கியர் மட்டும் போட்டு நம்ம அடித்து எடுத்துக்கணும். ரொம்ப பவுடர் ஆக்க வேணாம். இப்போ இதுக்கு தேவையான பாகை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு 2 பங்கு வெல்லம் எடுத்து அதை நான் வந்து பாகாக்கி வச்சுருக்கேன். ரொம்ப திக்காக பாகு எடுக்க வேண்டியதில்லை, ஒரு லைட்டாக கம்பி பதம் வந்தால் போதும். ரெண்டு கப்பு வெல்லத்துக்கு நான் 3/4 கப்பு வாட்டர் ஆட் பண்ணியிருக்கேன். பாகு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து வந்து எள்ளை நம்ம வந்து மிக்சியில் அடித்து எடுத்தாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்குவோம். ரைஸ் பவுடர், ரோஸ்ட் பண்ண ரைஸ் பவுடரையும் இதில் ஆட் பண்ணி டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் நம்ம வந்து பாதாம் பவுட்ரு பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாம். நான் ரெடிமேடாக ஆல்ரெடி வச்சுருக்கிற பாதாம் பவுடரை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அதில் கொஞ்சம் டர்மரிக் ஆட் பண்ணியிருக்கேன். இது மில்கில் ஆட் பண்ணுறதுக்காக நான் வச்சுருந்ததை இதில் நம்ம டேஸ்ட்டுக்காக இதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ நம்ம ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் பல்லையும் இதில் ஆட் பண்ணிடலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து ஜாகரி சிரப்பை ஆட் பண்ணி நம்ம லட்டு செஞ்சிட வேண்டியதுதான். இப்போ மாவு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதில் வந்து சுகர் சிரப்பை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ரொம்ப திக்கான பாகை யூஸ் பண்ணல, அதனால் நம்ம பொறுமையாகவே செய்யலாம். ரொம்ப கட்டிப்பட்டு போகாது. தேவையான அளவு பாகை ஆட் பண்ணி ரெண்டையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பொறுமையாகவே லட்டை பிடிச்சு வைக்கலாம். எல்லாமே நம்ம வந்து ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறதுனால இது வந்து சீக்கிரம் ஒன்றும் கெட்டு போகாது. 10 to 15 days வரைக்கும் யூஸ் பண்ணலாம். இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ லட்டு உருட்டிடலாம். சுவையான சிவப்பு கவுனி ரைஸ் வெள்ளை எள்ளு லட்டு ரெடி ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. பழமை மறவாத புதுமையுடன் அனுபவ பகிர்வு.